வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா, ஒரு பாடல் விஜயை ஒட்டுமொத்தமாக முடித்தது. அமித்ஷா என்ன பண்ண போறாரு, இந்த விஷயங்களை தான் நம்ம விரிவா பார்க்க போறோங்க. ஆனா அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. என்ன பாடலை வச்சு விஜய் அவர்களை முடிக்க பார்க்கறாங்க, யார் முடிக்க பார்க்கறாங்க அப்படிலாம் நீங்க கேள்வி கேட்கலாம். அது மட்டும் இல்ல, ஒரு பாடலை வச்சு விஜயை முடிக்க பார்க்கறாங்கன்னு சொல்லும் போது அமித்ஷாவை ஏன் கூட இழுக்கிற, எதற்காக அமித்ஷா இங்க வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. அதற்கான விளக்கமும் நான் அளிக்கிறேன். வந்தே மாதரம் பாடலை வச்சுதான் விஜய் அவர்களை முடக்க பார்க்கறாங்க. நேத்து விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றார். அந்த விழாவில் வந்தே மாதரம் பாடலானது முதல்ல ஒலித்தது. ஏன் முதல்ல ஒலித்தது என்பதற்கான விளக்கத்தை நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். இரண்டாவது தேசிய கீதம் ஒலித்தது, மூன்றாவது தமிழ்த்தாழ் வாழ்த்து ஒலித்தது. இந்த அடிப்படையை வச்சுதான் திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும், ஏன்பா தமிழ்த்தாழ் வாழ்த்த மூன்றாவது இடத்துக்கு எதற்காக தள்ளினீங்க, தமிழ்நாட்டினுடைய மரபு இல்லையே, எம்ஜிஆர் காலத்திலிருந்து, கலைஞர் காலத்திலிருந்து, ஜெயலலிதா காலத்திலிருந்து, ஸ்டாலின் காலத்திலிருந்து, எடப்பாடி காலம் வரைக்கும் தமிழ்த்தாழ் வாழ்த்து முதல்ல, இரண்டாவது விழா முடிகின்ற பொழுது தேசிய கீதம், இப்படித்தானே நிகழ்வு நடந்திருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது எப்படி வந்தே மாதரம் பாடலானது முதல்ல ஒலிக்கலாம், தமிழ்த்தாழ் வாழ்த்து எப்படி மூணாவது இடத்துக்கு போகலாம்? இது அரசு அதிகாரிகள் செய்த தவறா, இல்ல ஆளுநர் கேட்டாரா, இல்ல ஆளுநருடைய மக்கள் மாளிகை இருக்குல்ல, அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் முடிவு பண்ணாங்களா? இந்த தமிழ்த்தாழ் வாழ்த்து மூன்றாம் இடம் போனது விஜய்க்கு தெரியுமா தெரியாதா? விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்த்தாழ் வாழ்த்து மூன்றாவதுக்கு போச்சு இல்லையா, அதுக்கு விளக்கம் அளிக்க வேண்டும். இனிமே தமிழகத்தில் வந்தே மாதரம் பாடலே ஒழிக்க கூடாது. ஏற்கனவே இருந்த அரசாங்கமானது வந்தே மாதரம் பாடலானது தமிழகத்தில் ஒழிக்காது என்று ஏற்கனவே முடிவெடுத்து விட்டார்கள். அந்த நடைமுறையை விஜய் ஏன் கடைபிடிக்கவில்லை அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் தமிழ்த்தாழ் வாழ்த்த மூன்றாவதாக போட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரே குதியாய் குதிக்கின்றார். கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் திருமாவளவனை தாண்டி ஒருபடி மேல போயிட்டாங்க. தமிழ்த்தாழ் வாழ்த்து எப்படி மூன்றாம் இடம் போகலாம், நாங்க விஜய்க்கு கண்டனத்தை பதிவு செய்கின்றோம் அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய 2 மாநில பொதுச்செயலாளர்களும் கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றார்கள். சரி, எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். ஆனா ஏன் அமித்ஷா பத்தி சொன்ன அப்படின்னு கேட்பீங்க. நம்ம தமிழ்நாட்டில் பல கட்சி தலைவர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிவினையில் ஈடுபடுகின்றார்கள். மத்திய அரசாங்கமானது ஒரு சட்டம் கொண்டு வந்தா அது தமிழ்நாட்டில் மட்டும் செல்லாது, அதை நடைமுறைப்படுத்தவே மாட்டாங்க. அவங்க அரசியலுக்காக மக்களை பிரித்து பார்க்கிறார்கள். சோ இந்த மாதிரி அரசியல் தலைவர்களை அரசியல் செய்யவே விடக்கூடாது. நம்ம அமித்ஷா பொறுத்த வரைக்கும் பிரிவினை தூண்டனாங்க என்ற போர்வில இவங்கெல்லாம் தேச பாதுகாப்பு சட்டத்தில் உள்ள தூக்கி வைக்கணும். ஏன்னா வந்தே மாதரம் பாடலானது எப்ப பாடணும், எல்லா விவரமும் 2025 சட்டம் கொண்டு வந்து விட்டார்கள். 2026 நடைமுறைக்கு வந்துடுச்சு. அப்படி இருந்தும் இவங்க வந்தே மாதரம் பாடல ஏன் பாடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மீது பிரஷரை கொடுக்குறாங்க. அதுலயும் நாங்க விஜய ஏன் தெரியுமா ஆதரிச்சோம், ஒரு மதசார்பற்ற அரசாங்கத்தை அமைக்கணும்னு சொன்னாரு விஜய். அதுக்காக எங்கிட்ட ஆதரவு கேட்டாரு. இங்க கவர்னர் ஆட்சி வந்து விட கூடாது, அதே மாதிரி மதசார்புடைய என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஆட்சிக்கு வந்து விடக்கூடாது, உடனே தடுத்து நிறுத்தணும் என்ற நல்ல எண்ணத்தினாலும் விஜய் அவர்கள் வெளிப்படையாக எனக்கு ஆதரவு கொடுங்க என்று கேட்டதனாலும், இன்னொரு தேர்தல் மக்கள் சந்திக்க தேவையில்லை என்ற அடிப்படையிலும் நாங்க விஜய்க்கு ஆதரவு தந்தோம். நாங்க எதிர்பார்க்கவே இல்லை, ஒரு நாட்டின் பாடலை பாடினதுக்கு விஜய்க்கு ஆதரவு கொடுத்ததே தப்பு என்ற நிலைக்கு போயிட்டாங்க கம்யூனிஸ்ட் கட்சியும் திருமாவளவனும். அப்போ இவங்க தேசத்தை நேசிக்கிறாங்களா இல்ல தேசத்துக்கு எதிராக இருக்கின்றார்களா? இப்போ வந்தே மாதரம் பாடலை எப்படி பாடணும் அப்படின்னு சொல்லுகின்ற போது 3 நிமிடம் 10 நொடிக்குள்ள பாத்தீங்கன்னா பாடிடணும். அப்படி பாடுகின்ற போது அங்க இருக்கிறவங்க அத்தனை பேருமே எழுந்து நிற்கணும். எழுந்து நிற்கிறது மட்டும் கிடையாது, அட்டென்ஷன்ல நிற்கணும். அது மட்டும் கிடையாது, நம்முடைய ஆளுநர் இல்ல குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், உள்துறை அமைச்சர், இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாம் ஒரு விழாவில் கலந்துக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அந்த விழாவில் வந்தே மாதரம் பாடலானது முதல்ல பாடப்பட வேண்டும். முதல்ல பாடப்பட வேண்டும் என்பது தெளிவா சொல்லவில்லை என்றாலும், நீங்க தேசிய கீதம் பாடுறதுக்கு முன்பாக வந்தே மாதரம் பாடல பாடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
நம்ம ஆளுநரை பொறுத்த வரைக்கும் பதவியேற்பு விழாவில் கலந்துக்கிட்டாரா இல்லையா? அப்போ மத்திய அரசாங்கத்தின் ஊழியராக இருக்கக்கூடிய கவர்னர் கலந்து கொள்ளுகின்ற போது வந்தே மாதரம் பாடலானது முதல்ல பாடி இருக்கணுமா இல்லையா? அதனால சட்டம் தெளிவா சொல்லுது, தேசிய கீதத்துக்கு முன்பாக வந்தே மாதரம் பாடலானது பாடப்பட வேண்டும். அதற்கு உரிய மரியாதையை தரலனாவோ இல்ல மத்திய அரசாங்கத்தில் பிரதிநிதிகள் கலந்து கொள்கின்ற விழாவில் வந்தே மாதரம் பாடல் பாடல்னாவோ இல்ல அவமதித்தினாவோ கிட்டத்தட்ட 3 ஆண்டு சிறை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்லாரும் எழுந்து நிற்க வேண்டும், அட்டென்ஷன்ல நிக்கணும். தேசிய கீதத்துக்கு எப்படி நிப்பீங்களோ அதே மாதிரி நிக்கணும் அப்படின்னு சட்டம் கொண்டு வந்திருக்கின்றார்கள். இப்படி வந்தே மாதரம் பாடலானது எப்படி பாடப்பட வேண்டும், பாடல்னா என்ன பிரச்சனை வரும் என்று சொல்லிட்டு தெளிவா சொல்லியிருக்கின்ற போது மத்திய அரசாங்கத்தின் ஊழியராக இருக்கக்கூடிய ஆளுநர் கலந்து கொண்ட விழாவில் ஏன் வந்தே மாதரம் பாடல முதல்ல பாடினீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய்க்கு நெருக்கடி கொடுக்கிறாங்க. விஜய் என்னதான் திரைத்துறையில் இருந்து முதலமைச்சராக இருந்தாலும் இந்த விஷயங்கள்லாம் அதிகாரிகள் சுட்டி காட்டியிருப்பாங்க. லேட்டஸ்டா சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. முதலாவதாக பதவி ஏற்கிறீங்க, இப்பதான் எந்த ஒரு சட்ட சிக்கல்லையும் சிக்க வேண்டாம். ஆளுநர் ஒரு விழாவில் கலந்துக்கிறாருன்னா முதல்ல வந்தே மாதரம், இரண்டாவது தேசிய கீதம், கடைசியில அந்த மாநிலத்துல என்ன மரபு பாடல் இருக்குதோ இல்ல தமிழ்த்தாழ் வாழ்த்து இருந்தா தமிழ்த்தாழ் வாழ்த்தோ அந்தந்த மாநிலத்துக்குரிய பாடலை பாடி விழாவை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதனால அதிகாரிகள் தெளிவா தான் பாடலை பாடி இருக்கின்றார்கள். இனிமே அரசு நிகழ்வுல இந்த மாதிரியான விஷயங்களை விஜய் அவர்கள் கடைபிடிக்கவே கூடாது. தமிழ்த்தாழ் வாழ்த்தை நீங்க அவமானம் பண்ணிட்டீங்க அப்படின்னு குதிக்கிறாங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்களும். இரண்டாவது விசிகாவும். இவங்க பாகிஸ்தானும் இந்தியாவும் சண்டை போட்டா இந்தியர்கள் இறந்தா மௌனமா இருப்பானுங்க. ஆனா பாகிஸ்தான்ல யாராவது செத்துட்டாங்கன்னு வச்சுக்கலேன், இந்தியா அமைதி வழியில் தீர்வு காண வேண்டும். எங்கோ நடந்த வன்முறைக்கு பாகிஸ்தான் மீது பழி போடுறதா? பாகிஸ்தான்லயே பயங்கரவாதி இருக்காங்க. நீங்க பாகிஸ்தானை வச்சு அரசியல் பண்ணலன்னா இந்தியாவில் உங்களுக்கு வேலையே இல்லை. பசுமாடு பாகிஸ்தான் இதை வச்சுதான் அரசியல் பண்ணுவீங்க அப்படின்னு எப்போதுமே சரி இவங்க நாட்டுக்கு எதிராகவே பேசிருக்காங்க. அதனால தான் அமித்ஷா என்ன கையை கட்டிட்டு வேடிக்கை பார்க்கிறாரா? வந்தே மாதரம் பாடலுக்கு எதிராக கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய தலைவர்களும் திருமாவளவன் அவர்களும் குரல் எழுப்பியிருக்கின்றார்கள். கடைபிடிக்க வேண்டிய மரபை கடைபிடிக்க கூடாது இனிமே அப்படின்னு எச்சரிக்கை விடுக்கின்றார்கள். ஒரு முதலமைச்சருக்கு எச்சரிக்கை விடுக்கின்றார்கள். இப்ப முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் என்ன நினைப்பாங்க? ஓ, நம்ம தப்பா தான் இந்த நடைமுறையில கடைபிடிச்சிட்டோமோ. கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் போர்க்குடி உயர்த்தது. அது மட்டும் கிடையாது, எப்ப ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் இருக்கின்ற போது வந்தே மாதரம் பாடலானது தமிழகத்தில் பாடப்படாது அப்படின்னு எப்ப சட்டம் போட்டாரு, எப்ப முடிவெடுத்தாங்க? அதை நம்ம திருமாவளவன் அவர்கள் காட்ட முடியுமா? மொத்தத்துல உங்களுக்கு தேசப்பற்றும் கிடையாது. தேசம் தொடர்பாக, ஒற்றுமை தொடர்பாக ஏதாவது பாடல் பாடினா உங்களுக்கு எரியும். அதனால திருமாவளவன் போன்றவர்கள்லாம் வெளியே இருக்கவே கூடாது. தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் உள்ள தூக்கி வச்சு இந்த தேசத்துக்கு இந்த பாடல்லாம் எவ்வளவு முக்கியம் என்ற விஷயத்தை எடுத்து சொல்லணும். ஏன்பா அவங்க தான் சொல்றாங்களாப்பா, இந்த வந்தே மாதரம் பாடலை பொறுத்த வரைக்கும் பகிங்காம் சட்டர்ஜி அவர்கள் மதம் சார்ந்து எழுதியிருக்கின்றார். எல்லா மதமும் வாழக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் எப்படி வந்தே மாதரம் பாடலை பாடுறது? அதில் வருகின்ற வரிகளை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர் பாட முடியாது, கிறிஸ்தவர்கள் பாட முடியாது. அப்படி இருக்கும் பொழுது எப்படி அந்த பாடலை பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இல்லையா? அது மதம் சார்ந்து இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது அந்த பாடலை பாடினா அவங்க எதிர்ப்பு தான் தெரிவிப்பாங்க. மத சார்பற்ற கூட்டணியில் இருக்காங்க இல்லையா? அப்படிலாம் நீங்க கேட்பீங்க. பகிங்காம் சட்டர்ஜி அவர்களே ஒரு விஷயத்தை விளக்கமா சொல்லியிருக்கின்றார். இந்த பாடலை நீங்க பாட வேண்டாம், ஆனா இந்த பாடலானது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ்காரங்களை விரட்டுவதற்கு, நாம் எல்லாம் ஒன்றுபடுவதற்கு இந்த பாடல் உதவும். அதனால இந்த பாடலானது எல்லாரையும் ஒன்று சேர்த்து எழுச்சி உரை செய்யும் அப்படின்றதுக்காக தான் இந்த பாடல் எழுதுறேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அன்றைய காலகட்டத்தில் எந்த விதமான மத வேறுபாடும் இல்லை. அதனால தான் நம்ம தாய் நாட்டை பாத்தீங்கன்னா கடவுள்களுக்கு இணையா வச்சு பாடி இருக்கின்றார். அவரு நம்முடைய காவல் தெய்வங்களா இருக்கக்கூடிய, செல்வத்துக்கு அதிபதியான தெய்வங்களா இருக்கக்கூடிய, கல்விக்கு அதிபதியா இருக்கக்கூடிய தெய்வங்களாகிய இவங்களுடன் தாய் நாட்டை ஒப்பிட்டு பகிங்காம் சட்டர்ஜி அவர்கள் பாத்தீங்கன்னா வந்தே மாதரம் பாடலை ஏற்றி இருக்கின்றார். சோ ஒரு நாடு என்பது எவ்வளவு உயர்ந்தது அப்படின்னு சொல்றதுக்காக இந்து கடவுள்கள் எந்த அளவுக்கு உயர்ந்தவர்களாக நீங்க மதிக்கின்றீர்களோ அதே போன்றுதான் நம்ம நாடும் உயர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்தே மாதரம் பாடலை பாடி இருக்கின்றார்.
எப்படி இந்து கடவுள்களை அடிப்படை வச்சு நாட்டை ஒப்பிட்டு இருக்கின்றாரோ அதே மாதிரி இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்களுடைய கடவுள்களை ஒப்பிட முடியாது. ஒப்பிட்டா எங்க கடவுளை எப்படியா இந்த நாட்டை கூட ஒப்பிடலாம்? இறைவன் ஒருத்தன் தான், அவனை யாரா கூட ஒப்பிடக்கூடாது அப்படின்னு அந்த 2 மதமும் சொல்லுது. இல்லைன்னா அந்த 2 மத கடவுளுடன் ஒப்பிட்டு நாட்டை சேர்த்தே எழுதியிருப்பாரு பைங்காம் சட்டர்ஜி. அதனால நம்ம இந்து தெய்வங்களுடன் ஒப்பிட்டு நாட்டை புகழ்ந்து பாடி இருப்பதனால அதுல கடவுள் பேர் வருதுல்ல, மதம் தொடர்பாக அதுல வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்குல்ல, எப்படி பாட முடியும் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நாம தான் ஊரே சிரிக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்ட போது என்ன பூமியா சிரிக்குது சொல்லு? மக்கள் தானே சிரிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஓமையினால பாத்தீங்கன்னா எவ்வளவு முக்கியம் இந்த நாடு அப்படின்னு தெளிவுபடுத்துறதுக்காக இந்து கடவுள்களை உயர்வாக நினைக்கின்ற மக்களே அதை விட நாடு உயர்வானது அப்படின்னு சுட்டி காட்டி இருக்கின்றார். அதனால்தான் மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இதுல எங்கேயுமே மதம் இல்ல, தயவு செய்து அப்படி யாராவது நினைச்சிருந்தீங்கன்னா அவ்வளவுதான், அதுக்குரிய மரியாதை கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கப்பா. பதவி ஏற்று ஒரு நாள் கூட ஆகல, ஆனா அதற்குள்ளாக அவங்களுடைய கொள்கைக்கு எதிராக வந்தே மாதரம் பாடல பாடிட்டாங்களாம். விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சராக இருந்து இதை செய்திருக்க வேண்டும். மரபுகளையும் சரி சட்டத்தையும் சரி அவரு மதிக்க வேண்டும். அப்படி மதிக்கலன்னா அவருக்கு தான் சட்ட சிக்கல் வரும். ஏன்னா சிலதெல்லாம் மரபா இருக்குது. மரபு என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல அரசு விழாக்கள்ல தேசிய கீதம் பாடணும், 2வது தமிழ்த்தாய் வாழ்த்து பாடணும், கடைசியில முடிகின்ற போது தேசிய கீதம் பாடி முடிச்சிடணும். இது மரபு, இது சட்டம் கிடையாது. ஆனால் வந்தே மாதரம் பாடலானது நம்ம தேசிய கீதத்துக்கு முன்பாக பாட வேண்டும் என்பது சட்டம். சட்டத்தை மீறுவர்களுக்கு தண்டனை உண்டு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க பிரிவினைய கொள்கையை விஜய் மீது திணிக்கிறாங்க. விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் நெத்தியில பொட்டு வச்சுங்கிறார். அந்த பொட்டே விஜய்க்கு வேட்டு வச்சாலும் வைக்கும். நெத்தியில பொட்டு இருந்தா திருமாவளவன் ரசிக்க மாட்டாரு, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்காங்களே அவங்க ரசிக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு படி அளக்கிற எஜமானும் ரசிக்க மாட்டாங்க. அதனால விஜயை பொறுத்த வரைக்கும் நாளையிலிருந்து பொட்டு இல்லாம வர சொல்லு. ஏதோ நாடே தலைகீழ மாறி போன மாதிரி வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சாலும் குதிப்பாங்க. வந்தே மாதரம் பாடலானது எங்க பாடப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்குதோ அதே மாதிரி எங்க பாடக்கூடாது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. தியேட்டர்களையும் கேளிக்கை விடுதிகளிலும் கொண்டாட்டங்களிலும் தயவு செய்து வந்தே மாதரம் பாடல பாடாதீங்க. அங்க பாடினாலும் சரி உங்களுக்கு 3 ஆண்டு காலம் சிறைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால எல்லாமே சட்டமாக்கப்பட்டிருக்குது. சட்டத்தை கடைபிடிச்சிருக்கின்றார் விஜய். ஆனா திருமாவளவனுக்கு எல்லாத்தையும் தாங்கிக்குவார் போல இருக்குது. தேச ஒற்றுமைக்காக இருக்கக்கூடிய பாடல் பாடினது அவருக்கு தாங்கவே இல்லை. 37 நிமிடம் இந்த பாடலுக்காக விஜய்க்கு கிளாஸ் எடுத்திருக்கின்றார். அப்படின்னா இவங்க இந்த நாட்டில் சுதந்திரமா சுத்திட்டு இருக்காங்களே, அமித்ஷா என்ன பண்ணிட்டு இருக்காரு? இதெல்லாம் கருத்துரிமையா? நாட்டுக்கு எதிராக பேசிட்டு திரியலாம் கருத்துரிமையா? ஆனா ஸ்டாலின் ஆட்சியில அந்த ஆட்சியை குறை சொன்னாவே போதுமே, குண்ட சட்டத்தில் அடைப்பாங்களே. இவங்கெல்லாம் நாட்டுக்கு எதிராக நாட்டு பாடலுக்கு எதிராக பேசிட்டு திரியிறாங்களே. இனிமே விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் பாடவே கூடாதுன்னு சொல்லிட்டு உத்தரவிடுகின்ற மாதிரி அவருக்கு நெருக்கடி கொடுக்குறாங்களே. இவங்கெல்லாம் அமித்ஷா எப்படி சும்மா விட்டு வச்சிருக்காரு? இவங்கெல்லாம் கூப்பிட்டு விசாரிச்சிங்கன்னு வச்சுங்களேன், பல உண்மைகள் வரும். சரி நண்பர்களே, விஜயை பொறுத்த வரைக்கும் ஸ்மார்ட்டா திங்க் பண்ணுவாரு. மத்திய அரசாங்கத்தின் பிரதிநிதிகள் எந்த விழாவில் கலந்து கொள்கின்றார்களோ அந்த விழாவில் வந்தே மாதரம் பாடல் கட்டாயம். மத்திய அரசாங்கத்துடைய பிரதிநிதிகள் கலந்து கொள்ளவில்லை என்றால் நீங்க வந்தே மாதரம் பாடல் பாட வேண்டாம். தமிழ்நாட்டு மரபு என்னவோ அந்த மரபுபடி பாத்தீங்கன்னா நீங்க உங்க விருப்பப்பட்ட பாடலை முதலையோ அல்லது கடைசியிலோ நீங்க ஒளிபரப்பு செய்யலாம். இதுதான் கலை யதார்த்தம். சரி நண்பர்களே, இந்த வீடியோ தொடர்பாக உங்க கருத்து சொல்லுங்க. நன்றி.